Hello everyone, welcome to Hema's Maths. இன்னைக்கு நம்ம 8th standard mathsக்காக கொடுக்கப்பட்டிருக்க refresher course module chapter number 5 percentage and simple interestல இருக்க student activity, group activity and evaluation sums பார்க்கலாம். First questionல ஒரு box கொடுத்திருக்காங்க. அதுல percentage, fraction and decimal value இருக்கு. இதுல second columnல ரெண்டு dash வந்து நமக்கு empty-ஆ இருக்கு. So ரெண்டு dashல வந்து நம்ம என்ன வரும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். percentage பார்த்தீங்கன்னா 50%. ஏன்னா டெசிமல் வேல்யூ வந்து 0.5னா அதோட 100 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். அதே மாதிரி ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 50%. நம்ம எப்படி ஃப்ராக்ஷனில் எழுதலாம்? 50 டிவைடட் பை 100. இதுதான் செகண்ட் காலம்க்கான ஆன்சர். தேர்ட் ஒன் 75% இருக்குது. ஃப்ராக்ஷனில் 75 பை 100. டெசிமல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணும்போது 0.75. எப்படி 0.75 வந்தது? ஃப்ராக்ஷன் வேல்யூவில் டினாமினேட்டரில் 2 zeros இருக்கிறதால நியூமரேட்டரில் ரெண்டு நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதனால் 0.75. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டோட்டல் அமௌண்ட். இந்த வேல்யூஸில் என்ன மிஸ் ஆகிருக்கோ அது வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா PNR பை 100. இந்த PNR இதோட வேல்யூஸ் என்னன்றதை முதல்ல எழுதிக்கலாம். Pயோட வேல்யூ 10,000, என்னோட வேல்யூ 5, Rோட வேல்யூ 5. இது அப்படியே நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா Pக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு Pக்கு பதிலாக 10,000 இன்ட்டு Nக்கு பதிலாக 5 இன்ட்டு திரும்பவும் ஆறுக்கு பதிலாக 5 டிவைடட் பை 100. இதில் டினாமினேட்டரில் ரெண்டு ஜீரோஸ் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நியூமரேட்டரில் இருக்க ரெண்டு ஜீரோஸோடு நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ரிமைனிங் என்ன இருக்குது? 100 இன்ட்டு 5 இன்ட்டு 5. 5 5s are 25. 25 கூட நம்ம 100 மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். 25 கூட 100 மல்டிப்ளை பண்ணால் 2500. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் is equal to 2500. ஃபர்ஸ்ட் காலமில் இருக்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ ஃபின் பண்ணலாமா இப்போது? ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட ஆன்சர் 2500. அடுத்த காலமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா P ப்ளஸ் I. Pன்றது பிரின்சிபல், ஐன்றது இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் 10,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 2500. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 12,500. ஸோ டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 12,500. இப்போ என்னென்ன வேல்யூ மிஸ் ஆகிருக்கோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது இப்போ நம்ம காலமில் எழுதிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2500 அண்ட் டோட்டல் அமௌண்ட் இஸ் 12,500. அடுத்ததாக செகண்ட் காலமில் இருக்கிறத பார்க்கலாம். இங்கே டோட்டல் அமௌண்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கேயும் நம்ம அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இதில் ஃபார்முலா எழுதிட்டோம். PNR வேல்யூஸ் என்னன்றதை முதல்ல எழுதிக்கலாம். இங்கே Pயோட வேல்யூ இஸ் 6500. அடுத்ததாக எஸ்ஐயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஆல்ரெடி கொடுத்ததால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ நம்ம எழுதிக்கலாம் 2925. அடுத்ததாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R இஸ் ஈக்குவல் டு 7.5%. அடுத்ததாக இந்த வேல்யூஸை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ்ஐ அப்படின்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எஸ்ஐயோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க 2925 இன்ட்டு என் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என் அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி P இருக்குல்ல, Pயோட வேல்யூ 6500 இன்ட்டு என் இன்ட்டு ஆரோட வேல்யூ 7.5 டிவைடட் பை 100. இப்போ இதில் அப்படியே கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம். இல்லைனா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு n மட்டும்தான் நமக்கு வேணும். அப்போ n டேர்மை மட்டும் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வச்சுட்டு மற்ற எல்லா டேர்மையும் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரேன்.
2925 ஆல்ரெடி அங்கேயே இருக்குது. இது கூட ஒரு 100 வந்து மல்டிப்ளை ஆகுது. தென் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க நியூமரேட்டர் வேல்யூஸ் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது அது ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். 6500 இன்ட்டு 7.5 வந்து இங்கே ரெசிப்ரோக்கலில் எழுதியிருக்கேன். ஸோ டினாமினேட்டர் 2 0, நியூமரேட்டர் 2 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 2925 divided by 65 into 7.5. 2925 65ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை டைம்ஸ் இருக்குது பாருங்கள், 45 டைம்ஸ் இருக்குது. ஸோ 45 divided by 7.5. 45 7.5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 6 7.5s are 45. So n is equal to 6. அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் அமௌண்ட். செகண்ட் காலமில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6ன்னு எழுதியிருக்கோம். செகண்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் அமௌண்ட். அதோட ஃபார்முலா பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் 6500 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 2925. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 9425. இதுதான் டோட்டல் அமௌண்ட். இந்த ஆன்சரை நம்ம செகண்ட் காலமில் செகண்ட் டேஷில் எழுதலாம். டோட்டல் அமௌண்ட்டுக்கு நேராக 9425. அடுத்ததாக தேர்ட் காலமில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மிஸ் ஆகிருக்கு, டோட்டல் அமௌண்ட் மிஸ் ஆகிருக்கு. முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது ரேட் ஆஃப் அமௌண்ட். இதுக்கும் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஃபார்முலா எழுதிட்டோம். அதோட வேல்யூஸ் நமக்கு தெரியணும். பியோட வேல்யூ 7500. N is equal to 4 years. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் N. ஸோ N is equal to 4. அடுத்ததான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 1800. வேல்யூஸ் தெரிஞ்சாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். SI அப்படின்னு இருக்கிறது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த SIக்கு பதிலாக 1800 இஸ் ஈக்குவல் டு Pக்கு பதிலாக 7500 இன்ட்டு Nக்கு பதிலாக 4 இன்ட்டு Rக்கு பதிலாக R அப்படியே தான் எழுதிப்போம். ஏன்னா R தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிவைடட் பை 100. டினாமினேட்டர் 2 zeros, நியூமரேட்டர் 2 zeros கேன்சல் ஆகிடும். அடுத்ததாக 1800 அப்படியே எழுதிக்கிறோம். நமக்கு தேவையானது ஆரோட வேல்யூ மட்டும்தான். ஸோ ஆர் மட்டும் அங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரும்போது ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். ஸோ நியூமரேட்டரில் இருக்க அந்த 75 இன்ட்டு 4 வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் மாறிடும். 1800 டிவைடட் பை 75 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு எழுதியிருக்கோம். 1800 75ஓட கேன்சல் பண்ணும்போது 24 டைம்ஸ் இருக்குது. 24 75s are 1800. இப்போ 24/4 இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு இருக்குது. 24 4ஆல் டிவைட் பண்ணும்போது 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 6%. இப்போ ஒரு டேஷ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 6% அப்படின்னு. இன்னொரு டேஷ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் அமௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு டேஷில் 6% எழுதிக்குங்க. அடுத்ததாக டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். பிரின்சிபல் 7500, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 1800. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 9300. ஸோ லாஸ்ட் காலமில் லாஸ்ட் டேஷில் என்ன எழுதணும்னா 9300. அடுத்ததாக குரூப் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். The teacher divides the class into 3 groups. Each group is allotted with 3 banks, namely State Bank of India, Indian Bank and Cooperative Bank to operate. Each group was provided the respective bank.
rate of interest, principal of 10,000 and a period of 2 years. The rate of interest given as 6% for SBI, 6.5% of IB and 7% for Cooperative Bank. இது ஒன்றும் இல்லாமல் கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை 3 பார்ட்டாக பிரிச்சுட்டு அவங்களுக்கு வந்து நேம் கொடுக்குறோம். என்னென்ன நேம்னா எஸ்பிஐ, இந்தியன் பேங்க் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க். நேம் கொடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து பிரின்சிபல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பேங்க்குடைய பிரின்சிபல் வந்து 10,000 தான். 3 பேங்க்குக்குமே 10,000. இயர் பார்த்திங்கன்னா 2 years. இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒரு பேங்க்குக்கும் டிஃபர் ஆகுது. என்னென்னா எஸ்பிஐக்கு 6%, அடுத்ததாக இந்தியன் பேங்க் வந்து 6.5%, அடுத்ததாக கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து 7%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் டிஃபர் ஆகுது. இதை யூஸ் பண்ணி ஒரு பேங்க்கோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒவ்வொரு பேங்க்கோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதில் எது வந்து ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். முதல்ல நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றதால நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணிகிட்ருக்க அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவே இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எஸ்ஐன்னு எழுதிக்கலாம், இல்லை ஐ மட்டும் எழுதினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போது அதோட வேல்யூஸ் என்னன்றது நமக்கு தெரியணும். பியோட வேல்யூ 10,000. இந்த 10,000 வந்து 3 பேங்க்குக்குமே சேம் தான். பிரின்சிபல் இது மட்டும்தான். அதே மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸும் 2 years. பிரின்சிபலும் இயர்ஸும் வந்து நமக்கு 3 பேங்க்குக்கும் ஒரே நம்பர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் டிஃபர் ஆகும். இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். I is equal to Pக்கு பதிலாக 10,000, Nக்கு பதிலாக 2 and Rக்கு பதிலாக 6 divided by 100. டினாமினேட்டரில் 20, நியூமரேட்டரில் 20 கேன்சல் ஆச்சுன்னா 100 into 2 into 6. So simple interest for State Bank of India is equal to 1200. எஸ்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் வந்து 1200. அடுத்ததாக கோஆப்ரேட்டிவ் பேங்க் பார்க்கலாம். கோஆப்ரேட்டிவ் பேங்க் இதுக்கும் சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஃபார்முலா எழுதியாச்சு. இதோட வேல்யூஸ் நம்ம எழுதலாம். பி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 10,000, என் வந்து 2,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 7%. கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் பிக்கு பதிலாக 10,000, எண்ணுக்கு பதிலாக 2, ஆருக்கு பதிலாக 7 டிவைடட் பை 100. நியூமரேட்டரில் 20 அண்ட் டினாமினேட்டரில் 20 கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் 100 into 2 into 7. 2 7s are 14. 14 கூட 100 மல்டிப்ளை பண்ணால் 1400. கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் 1400. அடுத்ததாக இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க் இதுக்கும் சேம் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இதோட வேல்யூஸ் எழுதிக்கலாம். பியும் என்னும் வந்து நமக்கு 3 பேங்க்லேயும் சேம் தான். 10,000, N is equal to 2 years and R is equal to 6.5%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு மாறிடும். இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.5. இப்போ இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பிக்கு பதிலாக 10,000, Nக்கு பதிலாக 2, Rக்கு பதிலாக 6.5 டிவைடட் பை 100. இதில் டினாமினேட்டர் 2, நியூமரேட்டர் 2 zeros கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 100 into 2 into 6.5. 2 6.5s are 13. 13 into 100
1300. இந்தியன் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் 1300. இப்போ என்னென்ன பேங்க்குக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் கிடச்சிதுன்றதை எழுதிக்கலாம். முதல்ல ஸ்டேட் பேங்க்குக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடச்சிது? 1200. அடுத்ததாக கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் 1400. கடைசியாக இந்தியன் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் 1300. மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதில் ஹையஸ்ட் எது இருக்குது? கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோடைய இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ் பேங்க் gives the highest rate of interest. அடுத்ததாக எவாலுவேஷன் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்வெர்ட் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன் இன்டூ பர்சன்ட். கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பர்சன்டேஜில் ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 36 டிவைடட் பை 100. இதோட 100 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பர்சன்டேஜ் வேல்யூ கிடச்சிரும். டினாமினேட்டர் 100 அண்ட் நியூமரேட்டர் 100 கேன்சல் ஆகிட்டு 36 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கான ஆன்சர் 36%. செகண்ட் கொஸ்டின், 4 divided by 5. இதோ 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். டினாமினேட்டரில் 5 இருக்குது. ஸோ 100 5ஆல் டிவைட் பண்ணால் 20 டைம்ஸ் இருக்குது. 20 5s are 100. இப்போ என்ன வேல்யூஸ் இருக்குது? 4 and 20 மட்டும் தான் இருக்குது. 4 20s are 80. செகண்ட் ஒன்றுக்கான ஆன்சர் 80%. அடுத்ததாக தேர்ட் கொஸ்டின், 8 divided by 10. 100ஓட மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டரில் 10 இருக்குது. நியூமரேட்டரில் 100 டிவைட் பண்ணால் 10 10s are 100. இப்போ 10 and 8 மட்டும் இருக்குது. 8 10s are 80. தேர்ட் ஒன்றுக்கான ஆன்சர் 80%. லாஸ்ட் கொஸ்டின், 65 divided by 100. 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர் 100 அண்ட் நியூமரேட்டர் 100 கேன்சல் ஆகிடும். ஸோ 65 மட்டும்தான் இருக்கும். லாஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 65%. பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுறதால கண்டிப்பாக பர்சன்டேஜ் சிம்பிள் நம்ம போடணும். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. கன்வெர்ட் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் இன்ட்டு பர்சன்டேஜ். இதுவும் டெசிமலில் நம்ம பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். இங்கேயும் கொடுத்துருக்க டெசிமல் நம்பரை 100ஓட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு பர்சன்டேஜ் வேல்யூ கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் எழுதலாம். 0.06 இன்ட்டு 100. இந்த டெசிமல் பாயிண்ட்டை விட்டுட்டு நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 600 கிடைக்குது. 0.06ல் எத்தனை நம்பருக்கு முன்னாடி நமக்கு டெசிமல் பாயிண்ட் இருக்குது? 2 நம்பருக்கு முன்னாடி, பேக்கில் இருந்து 2 நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதால நமக்கு கிடைச்ச ஆன்சர்லேயும் பேக்லேருந்து 2 நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் ஆன்சர் 6%. செகண்ட் ஒன், 0.52 இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணும்போது 5200. அந்த டெசிமல் பாயிண்ட்டை விட்டுட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது 5200. பேக்லேருந்து 2 நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணால் 52%. அதே தான் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். 0.87 இன்ட்டு 100. எப்பவுமே மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட்டை விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெசிமல் பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 8700 வருது. பேக்லேருந்து 2 நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணால் 87%. லாஸ்ட் கொஸ்டின், 1.16 இன்ட்டு 100. 11600 ஆன்சர் வருது. 2 நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் 116%. அடுத்த எவாலுவேஷன் சம். A fruit seller bought fruits for 2000 and sold it for 2180. Find the profit percentage. ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு ஃபார்முலா இருக்குது. ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100.
இது ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு இருக்கான்னு பார்த்தா காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் கொஸ்டினில் இருக்குது. ப்ராஃபிட் எவ்வளோன்றது நமக்கு தெரியாது. முதல்ல ப்ராஃபிட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 2180 மைனஸ் 200. எவ்வளோக்கு விற்றோமோ அதிலிருந்து எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸோ அதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். ஸோ 180 rupees தான் இதில் ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிருச்சு. காஸ்ட் ப்ரைஸ் ஆல்ரெடி கொஸ்டினில் இருக்குது 2000. ப்ராஃபிட் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சதால் இதை அப்படியே நம்ம இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்டுக்கு பதிலாக 180 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் அதுக்கு பதிலாக 2000 இன்ட்டு 100. இப்போ டினாமினேட்டரில் 3 zeros இருக்குது, நியூமரேட்டர்லேயும் 3 zeros இருக்குது. எல்லா ஜீரோஸையும் நம்ம கேன்சல் பண்ணால் ரிமைனிங் என்ன இருக்குன்னா 18 டிவைடட் பை 2 இருக்குது. 18 2ஆல் டிவைட் பண்ணால் 9 2s are 18. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 9%. தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 9%. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 25,000 at 10% per annum for 2 years. இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். PNR டிவைடட் பை 100. Pன்றது பிரின்சிபல், Nன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், Rன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 25,000. N நம்பர் ஆஃப் இயர்ஸும் இருக்குது 2 years அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 10%. இப்போ இது எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும். அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். I is equal to interest, SIனும் போட்டுக்கலாம், Iனும் போட்டுக்கலாம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு Pக்கு பதிலாக 25,000, Nக்கு பதிலாக 2, Rக்கு பதிலாக 10 டிவைடட் பை 100. டினாமினேட்டரில் 2 zeros, நியூமரேட்டரில் 2 zeros கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? 250, 2 and 10. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மல்டிப்ளை பண்ணும்போது 250 into 2 500 into 10 5000. So simple interest is equal to 5,000. Fifth question. Ramesh borrowed a sum of 9,000 from Akhilan at 6% per annum. Find the interest and amount to be paid at the end of 3 years. இதிலே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு கொஸ்டினில் எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிப்போம். ஸோ அதோட ஃபார்முலா PNR டிவைடட் பை 100. இதில் Pயோட வேல்யூ 9,000. Nன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், 3 years. அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 6%. வேல்யூஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். Pக்கு பதில் 9,000 இன்ட்டு Nக்கு பதில் 3 இன்ட்டு Rக்கு பதில் 6 டிவைடட் பை 100. டினாமினேட்டரில் 2 zeros, நியூமரேட்டரில் 2 zeros கேன்சல் ஆகிடும். 90 இன்ட்டு 3 6 are 18. ஸோ கடைசியாக 90 இன்ட்டு 18 கிடச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1620. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் 1620. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நமக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டும் கேட்டிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிரின்சிபலையும் நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடச்சிரும். பிரின்சிபல் 9,000, இன்ட்ரெஸ்ட் 1620, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 10,620 டோட்டல் அமௌண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹேமாஸ் மேத்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.